மத்திய அரசுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழகத்திற்கான 4000 கோடி ரூபாய் நிதியை வழங்காததற்கு எதிர்ப்பு. நூறு நாள் வேலை திட்டத்தில் நிலுவைத் தொகையை விடுவிக்க பணம் இல்லையா அல்லது மனம் இல்லையா? திமுக போராட்டத்தில் எழுப்பும் குரல் டெல்லியை எட்டட்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தல். சென்னை பூவிருந்தவல்லி சிக்னல் போஸ்ட் மீது தண்ணீர் லாரி மோதி விபத்து. சிக்னல் போஸ்ட் சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. சேலம் மாவட்டம் வீரகனூரில் ரம்ஜானை ஒட்டி 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. ஒரு ஆடு சுமார் 25,000 ரூபாய் வரை விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கோவை மாவட்டம் போத்தனூரில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதை மாத்திரைகள் பறிமுதல். பெங்களூருவிலிருந்து போதை மாத்திரைகளை கடத்தி வந்து விற்பனை செய்தவரை பிடித்து போலீசார் விசாரணை. மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 கடந்தது. பலர் இடிபாடுகளில் சிக்கி மாயமாகியுள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் அச்சம். நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் மீட்புப் பணிகள் தீவிரம். காயமடைந்த 1000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை. பயங்கர நிலநடுக்கத்தால் மியான்மர் தாய்லாந்தில் இடிந்து விழுந்த கட்டிடங்கள். மக்கள் உயிருக்கு பயந்து வீதிகளில் ஓடிய நெஞ்சை உலுக்கும் அதிர்ச்சி காட்சிகள். பூகம்பத்தால் உருக்குலைந்துள்ள மியான்மருக்கு இந்தியா உதவிக்கரம். உணவு, மருந்து உள்ளிட்ட 15 டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. செங்கல்பட்டு அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ரவுடி மீது துப்பாக்கிச் சூடு. காயமடைந்த ரவுடி அசோக்கிற்கு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிரமாக சிகிச்சை. எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தம் 3வது நாளாக இன்றும் தொடர்கிறது. கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் திட்டவட்டம். எல்பிஜி டேங்கர் லாரிகள் வேலைநிறுத்தத்தால் கேஸ் சிலிண்டர்கள் விநியோகம் பாதிக்காது. போதுமான சிலிண்டர்கள் இருப்பு உள்ளதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் விளக்கம். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் ஏற்பட்ட பரபரப்பு. சோதனையில் போலி மிரட்டல் என்பது அம்பலம். ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி களை கட்டிய அன்னூர் சந்தை ஆட்டுச்சந்தை. சுமார் 1.5 கோடி ரூபாய் ஆடுகள் விற்பனையாகி உள்ளதாக தகவல். சென்னை அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் பெங்களூரு அணி அபார வெற்றி. 17 ஆண்டுகளுக்கு பிறகு சிஎஸ்கேவை சொந்த மண்ணில் வீழ்த்தி ஆர்சிபி வரலாற்று வெற்றி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் மோசமான ஆட்டத்தால் சிஎஸ்கே ரசிகர்கள் ஏமாற்றம். தோல்வி உறுதியானதால் போட்டி முடியும் முன்பே மைதானத்திலிருந்து வெளியேறிய சிஎஸ்கே ரசிகர்கள்.
ஐபிஎல் தொடரில் மும்பை குஜராத் அணிகள் இன்று பலப்பரட்சை. முதல் வெற்றியை பதிவு செய்ய இரு அணிகளும் தீவிரம். இந்தியாவுடன் வரி விதிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை சுமூகமாக செல்வதாக அதிபர் டிரம்ப் தகவல். பிரதமர் மோடி மிகச்சிறந்த நண்பர், மிகவும் புத்திசாலியான நபர் என்றும் புகழாரம். பொதுமக்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட 22,000 கோடி மீட்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை கைப்பற்றிய பணம் திருடப்பட்டவர்களிடம் கொடுக்கப்பட உள்ளதாக பிரதமர் மோடி தகவல். நாட்டில் 8 முக்கிய துறைகளின் வளர்ச்சி 5 மாதங்களில் இல்லாத அளவிற்கு சரிவு. உரம், சிமெண்ட் உள்ளிட்ட 8 துறைகளின் வளர்ச்சி கடந்த பிப்ரவரியில் 2.9% குறைந்தது. ஒரு தலைமுறையே அழியும் ஆபத்துள்ள போதைப் பொருளை சமாளிக்க மோடி அரசு தயாராக இல்லை. இளைஞர்களை போதைக்குள் தள்ளும் வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து தீர்வு காண ராகுல் காந்தி வலியுறுத்தல். ஹைதராபாத்தில் ஒரே மேடையில் 2 பெண்களை திருமணம் செய்த இளைஞர். அழைப்பிதழ் அடித்து ஊரே கூடி 2 காதலிகளை திருமணம் செய்து வைத்த வீடியோ வைரல். வசூலிக்கப்படும் கூடுதல் கட்டணம் 23 ரூபாயாக உயர்வு. மே 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் இன்று நியாய விலைக் கடைகள் வழக்கம் போல் செயல்படும். மாதத்தின் கடைசி பணி நாள் என்பதால் பயனாளிகளின் நலன் கருதி அரசு நடவடிக்கை. கடும் எதிர்ப்பை மீறி நீதிபதி யஷ்வந்த் வர்மா அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு இடமாற்றம். நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு தற்காலிகமாக நீதிமன்ற பணிகள் வழங்க உச்சநீதிமன்றம் தடை. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் இடமாற்றம் இந்திய நீதித்துறை வரலாற்றில் இருண்ட நாள். நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை புறக்கணிப்பதாக அலகாபாத் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் அறிவிப்பு. கர்நாடகா மாநிலம் குடகு மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் கொலை. மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினரை கொலை செய்த கொடூர குற்றவாளி கைது. ஹைதராபாத்தில் திறந்தவெளி ஜீப்பில் துப்பாக்கியுடன் சென்ற இளைஞர். பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்ட இளைஞர் கைது. நேபாளத்தில் மன்னராட்சி கோரி நடைபெற்ற போராட்டத்தில் பயங்கர வன்முறை. பொது சொத்துக்களை சேதப்படுத்தியுடன் போலீசார் மீது தாக்குதல் நடத்திய போராட்டக்காரர்கள். நேபாளத்தில் வன்முறையை கட்டுப்படுத்த களமிறக்கப்பட்ட ராணுவம். தலைநகர் காத்மண்டுவில் முக்கிய பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு அமல். ஆஸ்திரேலியாவில் மே 3ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு. எதிர்க்கட்சி கூட்டணிக்கு ஆதரவு அதிகரித்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து. இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் இன்று. ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட மற்றும் தென் அமெரிக்காவின் பல பகுதிகளில் சூரிய கிரகணம் தெரியும் என நாசா தகவல்.
கர்ம வினைகளை தீர்க்கும் சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சனி பெயர்ச்சியும் சூரிய கிரகணமும் ஒரே நாளில் நிகழும் இந்த அரிய நாளில் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை தரும் என ஜோதிட கணக்கீடு. சவுதி அரேபியாவில் ரம்ஜான் பண்டிகையை தீர்மானிக்க இன்று மாலை பிறையை பார்க்க அழைப்பு. வெறும் கண்ணால் அல்லது தொலைநோக்கியால் பார்ப்பவர்கள் அருகிலுள்ள நீதிமன்றம் அல்லது கண்காணிப்பு மையத்தில் தெரிவிக்க அறிவுறுத்தல். மோகன்லால் நடிப்பில் வெளியான எம்புரான் திரைப்படம் உலகம் முழுவதும் வசூல் வேட்டை. 48 மணி நேரத்தில் 100 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவிப்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.